ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்த 3 பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி. இந்த 4 பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது. மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க சொல்கிறத படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லது தான். ஸோ உங்களோடலாம் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டது சந்தோஷம். ஃபேன்லி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன். எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா, நிறைய நெகட்டிவிட்டிஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸ்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ஒரு ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, இல்லை அவங்க இது வந்து வேறு எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப